காலைமலர் நிகழ்ச்சியில் தெரிந்ததும் தெரியாதுங்கிற நம்முடைய பகுதியில் நாள்தோறும் பல புதிய தகவல்களை தெரிஞ்சிட்ருக்கோம். அந்த வகையில் நம்ம பார்க்க போகிறது அவசர உதவி எண்ணான 108. அதாவது 9 கிரகங்கள் இருக்குது, 12 ராசிகள் இருக்குது. இந்த 12 9 பெருக்குனீங்கன்னா 108ன்னு வரும். அந்த 108ங்கிற நம்பருக்கே ஒரு பெரிய விசேஷம் உண்டு அப்படின்னு சொல்லலாம். இது உயிர் காக்கக்கூடிய மிக அருமையான ஒரு சேவை, உன்னதமான சேவை அப்படின்னு நம்ம இதை பாராட்டலாம். சாலையில் அலறி கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆம்புலன்ஸுடைய சத்தத்தை கேட்டாலே எல்லாருக்கும் ஒரு பதட்டம் வரும். யாருக்கு என்ன ஆச்சோ தெரியலையே, அந்த உயிர் நிச்சயமாக பிழைக்கட்டும் அப்படின்னு எல்லாரும் மனசுக்குள்ள இறைவன்ட்ட கண்டிப்பாக ஒரு முறையாவது நம்ம வேண்டுவோம். இந்த 108ங்கிற எண் எப்படி செயல்படுது? இந்த 108க்கு நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா உங்களுடைய மணி அடிப்பதற்கு முன்பே அங்கே மறுமுனையில் ஒரு குரல் கேட்கும், வணக்கம் 108 அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. இது எங்கேருந்து செயல்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் திருவல்லிக்கேணியில் கஸ்தூரிபாய் அரசு மருத்துவமனையில் தான் அதனுடைய மையம் வந்து இருக்குது. அங்கேருந்து தனியார் மற்றும் அரசினுடைய கூட்டு ஒத்துழைப்பில் இந்த 108ங்கிற இந்த ஆம்புலன்ஸ் சேவை செயல்படுது. இதில் பீக் ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தினமும் மாலை 4 மணியிலிருந்து இரவு 11 மணி வரைக்கும் பீக் ஹவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பீக் டேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வார இறுதி நாட்கள் வந்து பீக் டேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பீக் மந்த் அப்படிம்பாங்க. அது எதுனா மே மாதம். ஏன்னா மே மாதம் தான் விடுமுறை. அதனால் சுற்றுலாவுக்காக நிறைய பேர் திட்டமிடுவாங்க. அதில் வாகனத்தை அதிக பேர் அப்போ தான் இயக்குவாங்க. அப்போ தான் வாகன விபத்துகளும் அதிகமாக நடக்கும். அப்போ தான் அந்த 108னுடைய தேவையும் அதிகமாக இருக்கிறதும் இந்த மே மாதத்தில் தான். இந்த மாதிரியான பீக் ஹவர்ஸ், பீக் டேஸ், பீக் மந்த்லாம் பார்த்தீங்கன்னா உயிர் காக்கக்கூடிய உன்னதமான பணியை செய்வது இந்த 108 ஆம்புலன்ஸ் சேவை. இது எப்படின்னா, ஒருத்தர் அழைக்கிறாருன்னா அவர் எந்த பகுதியில் இருக்காரு, அதற்கு பக்கத்தில் எங்கே அந்த 108 ஆம்புலன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அங்கே தகவல் தெரிவிக்கப்பட்டு உடனடியாக ஆம்புலன்ஸ் வந்து அந்த பாதிக்கப்பட்டவர் இருக்கக்கூடிய இடத்துக்கு அது விரைந்து போகும். முதல்ல அந்த பாதிக்கப்பட்டவரை வண்டியில் ஏற்றின உடனேயே அங்கே வந்து ட்ரெயின்டு மெடிக்கல் டெக்னீஷியன்ஸ் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவருடைய சுவாசம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க. அவருடைய சுகர் லெவல், சர்க்கரையினுடைய அளவு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்பாங்க. அவருடைய வெப்பநிலை, டெம்பரேச்சர் அவருக்கு எப்படி இருக்குது, இந்த 3ஐயும் முதல்ல பார்ப்பாங்க. பார்த்துட்டு அங்கே இருக்கக்கூடிய தொலைபேசியின் மூலமாக மருத்துவரை தொடர்பு கொண்டு இதனுடைய சூழ்நிலையை அவங்க தெரியப்படுத்துவாங்க. மருத்துவருடைய ஆலோசனைப்படி உடனடியாக அந்த ஆம்புலன்ஸில் ஏற்றின உடனேயே அவருக்கான மருத்துவ உதவி என்பது வழங்கப்பட்டுவிடும். அதன் பிறகு அவர் நேராக மருத்துவமனைக்கு போவார். இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்கிறதா இருந்தால், மருத்துவமனைக்கு போகிற வரைக்கும் அவருக்கு பிரச்சனைகள் ஏதாவது வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே அங்கங்கே இப்போ எமர்ஜென்சி கேர் யூனிட்டெல்லாம் வேற திறந்துருக்குறாங்க. அந்த எமர்ஜென்சி கேர் யூனிட்டுக்கு கொண்டு போய் அவரை சேர்த்து அவருக்கான ஒரு உடல்நிலை கொஞ்சம் தேர்ந்ததுக்கப்புறம் கூட மருத்துவமனைக்கு கொண்டு போகலாம் அப்படிங்கிற அளவுக்கு அதிகப்படியான எமர்ஜென்சி கேர் யூனிட்டும் இன்றைக்கி அங்கங்கே இருக்குது. அதில் அந்த ஆம்புலன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா தானியங்கி அதிர்வு கருவி அப்படின்னு ஒரு கருவி அதில் பொருத்தப்பட்டிருக்கும். ஏன்னா இன்றைக்கி வர்றவங்கள நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா மாரடைப்பு தான் அதிகமாக வருது, மேசிவ் அட்டாக், ஹார்ட் அட்டாக் தான் நிறைய வருது. அதனால் அவங்களுக்கு வந்திருக்கிறது ஹார்ட் அட்டாக்கா அல்லது வெறும் வாயு தொல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தானியங்கி கருவிகள் வந்து அதில் பொருத்தப்பட்டிருக்கும். ஆம்புலன்ஸ்லேயே ஒரு பேஷண்ட்டுக்கான இசிஜி நம்ம எடுத்து பார்க்க முடியும். அப்படி அதிநவீன எல்லா பரிசோதனைகளுமே அந்த ஆம்புலன்ஸில் வரும்பொழுதே அந்த பேஷண்ட்டுக்கு வந்து அவங்க வந்து பண்ணிடுவாங்க. இன்னும் சொல்லுதா இருந்தால் சிசு ஆம்புலன்ஸ், அதாவது சின்ன குழந்தைங்க இருக்கல, பச்சிளம் குழந்தைகளுக்கான பச்சிளம் குழந்தை சிசு ஆம்புலன்ஸுன்னே தமிழ்நாட்டில் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் இந்தியாவிலேயே அதிகப்படியான ஆம்புலன்ஸ் இருக்கிறது சிசுக்களுக்காக தமிழ்நாட்டில் தான் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் எதுக்குன்னா உயிர் காக்கக்கூடிய சேவையை செய்கிறார்கள். அவங்க வந்து ஒன்லி ஹாஸ்பிட்டலில் மட்டும் சேர்த்துட்டு விட்டுருவாங்களா, அதோடு அவங்க பணி முடிஞ்சுதா அப்படின்னா இல்லை. சேர்த்ததுலேருந்து 48 மணி நேரம் வரைக்கும் அந்த நோயாளியினுடைய பாதிக்கப்பட்டவருடைய ரெக்கார்டை ஃபுல்லாக அவங்க வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. அவருக்கு என்ன வந்து மருத்துவம் பண்ணியிருக்காங்க, என்ன மாத்திரை கொடுத்துருக்காங்க, என்ன இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க, என்ன பரிசோதனை செஞ்சுருக்காங்க, எல்லாமே அங்கே வந்து அவங்ககிட்ட வந்து இருக்கும். இது வந்து உயிர் காப்பதற்கு மட்டுமல்ல, காவல்துறைக்கும் சரி, தீயணைப்பு துறைக்கும் சரி இந்த எண்கள் மிகவும் பயன்படுகிறது. தீயணைப்பாக இருந்தாலும் சரி, பலரும் இந்த நம்பரில் தொடர்பு கொள்கிறாங்க. பெண்களுக்கு எதிரான அந்த ஈவ்டீசிங் போன்ற பகடி வதை என்று சொல்லக்கூடிய எல்லா இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த எண்ணெய் இன்றைக்கி நிறைய பேர் பயன்படுத்திகிட்டு இருக்கிறத நம்ம வந்து பத்திரிகை செய்திகளில் நம்ம பார்க்குறோம். அந்த அளவுக்கு ஒரு உயிர் காக்கக்கூடிய சேவையை அரசு
இன்றைக்கு தனியாரோடு இணைந்து வெற்றிகரமாக செய்து கொண்டிருக்கிறது அப்படின்னா அந்த 108 சேவையை சொல்லலாம். மீண்டும் பல புதிய தகவல்களோடு, அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.